கரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். அச்சோ எவ்வளோ அழகா இருக்கா பா, என் கண்ணே பற்றும் போல இருக்கே. டே அகில், இப்படியே அவளை ரசிச்சிட்டு இருந்தீங்கன்னா விடிஞ்சிரும், அப்புறம் எல்லாரும் வந்துடுவாங்க, மாட்டிப்ப. உடனே அவளை அஸ்கில எழுப்பு. மித்ரா மித்ரா. அம்மா தூங்க விடுங்கம்மா. நான் அம்மா இல்லை அகில், ஏந்திரி மித்துக்குட்டி. அகில், உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அகில். இது காதல் இல்லாதுக்கும் மேலதான் அடி சிரிக்கி நீ தாய் மாம சீதனமே. அச்சோ செல்லம் ரொம்ப மிஸ் பண்ணுறா போல இருக்கே, அதனால தான் நேரில் வந்துட்டேன். ஏந்திரி பட்டு, ஏந்திரிடி பாப்பு. போ, எனக்கு தூக்கமா வருது. சரி சரி, எழுந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தூங்கலாம். ஏந்திரி ஏந்திரி. யாரு? என்ன அகில், உன்னை மிஸ் பண்ணுறேன்னு நல்லாவே தெரியும். நீ கனவுல கூட வர, ஏதோ நேரில் வந்த மாதிரியே இருக்க. அது சரி, நேரில் தாண்டி வந்திருக்கேன். என்னது நேர்லையா? உண்மையா நீ வந்திருக்கியா? இது கனவு இல்லையா? ஏன் எருமை கிள்ள? கனவா என்னன்னு கன்ஃபியூஷன்ல இருந்தில்ல, அதனால தான் கிள்ளி இது கனவு இல்லை நிஜம்தான் சொல்றதுக்கு. அட எருமை மாடு. ஹாய், என்ன சொல்லும், தூங்கிட்டியோ? அட பண்ணி மாடு பண்ணி மாடு, இந்த டைம்ல எதுக்கு ரூமுக்கு வந்த? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா நான் ஜன்னல் ஏறி பைப் ஏறி தான் வந்தேன். டேய், நீ ஜன்னல்ல இருந்து ஏறி குச்சி வந்தியோ பைப் ஏறி வந்தியோ? யாராவது பார்த்துருந்தா? யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அர்ஜுனை காவலுக்கு நிற்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அவன் என்னை சேஃபாக தான் மேலே அனுப்பிச்சி விட்டான், அதனால யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. என்னங்கும் அவன் இருக்கானா? அவன் எங்க இருக்கான்? அவனை ரோட்டில் நிப்பாட்டி வச்சுட்டு வந்திருக்கேன், கேட்டுக்கு வெளியே. அட பாவிங்களா, டைம் என்ன தெரியுமா? அட பாவி, 12 o'clock ஆக போகுதுடா. ஆமாடி, நீ தானே என்னை மிஸ் பண்ணுறேன்னு சொன்ன, அதனால தான் நேரில் வந்துட்டேன். அதுக்குன்னு இந்த டைம்லையா? என் பாப்பும் மிஸ் பண்ணால, அவளை பார்க்கணுமா இல்லையா வந்து? டேய், அண்ணி ஆயன்றதெல்லாம். சரி ஓகே ஓகே, ஷாக்லேருந்து வெளில வா. என்னடி சைட் அடிக்கிறியா? ஆமா. என்ன ஓப்பனா ஒத்துக்கிட்ட? நாங்களாம் உண்மையா இருந்தா ஒத்துப்போம். ஓ அப்படி, சரி ஓகே ஓகே, கிளம்பு. கிளம்புவா? எங்க? ரைட் போகலாம், உனக்கு பைக் ரைட் ரொம்ப பிடிக்கும்ல. நீ நாளைக்கு ஒர்க் போனால் எப்படியும் 1 month அப்புறம் தான் வருவ, அதனால இன்னைக்கு உன்னை ரைட் கூட்டு போகிறேன் வா. ரைடு? அதுவும் நைட் 12 o'clock. யாராவது வந்து பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாரும் மேரேஜ் முடிஞ்சு ரொம்ப டயர்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. பாரு, நீனே இவ்வளோ டயர்டாக தூங்கிட்டு இருந்த, நான் வந்தது கூட தெரியாமல். அதனால யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. அங்கே பாரு நம்ம மலர, நான் உள்ளே வந்து உங்கள்கிட்ட இவ்வளோ நேரமாக நின்று பேசிகிட்டு இருக்கேன், அவள் எழுந்தாலாம். அதனால எல்லாருமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க, ஒன்றும் கவலைப்படாத, நம்ம போயிட்டு வந்துடலாம். எது, நான் தூங்கிட்டு இருக்கேனா? மலரு, நீ இன்னும் தூங்கல? நீ தூங்கிட்டெல்லாம் என்ன நினச்சேன்? நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், பட் எழுந்துட்டேன். எப்போ எழுந்த? நான் நீங்க உள்ள வரும்போது டோரை வேகமா சாத்திட்டு உள்ள வந்தீங்களா, அப்பவே எழுந்துட்டேன். நீங்க இவ்வளவு நேரம் மித்ராட்ட பேசிட்டு இருந்தாலும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆத்தி, அப்போ நீ அப்பவே எழுந்துட்டியா? ஆமா, அப்பவே எழுந்துட்டேன். சரி, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் தெரிஞ்சிருச்சு, என் ஃப்ரெண்டா ரைட் கூட்டிட்டு போறீங்க அப்படிதானே? சேச்சா, அதுக்காகலாம் வரல மலரு. என் தங்கச்சியை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னா, அதனால தான் அவள் தூங்கிட்டாளா என்னன்னு பார்க்கறதுக்காக வந்தேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா, அதான் கிளம்பலான்னு போகும்போது மித்ரா எழுந்துட்டா. ஸோ சும்மா பேசிட்டு இருக்கோம். அந்த எப்படி அது எப்படி இவ்வளோ பெரிய உருட்டை கொஞ்சம் கூட திக்காம திணறாம சொல்றீங்களே? என்ன நல்லாவே பச்சையா தெரியுது. நீங்க அவளை பார்க்க வந்தீங்க, அவளை கூட்டிட்டு போக வந்தீங்கன்னு. ஏன்னா நான் தான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேனே. சரி ஓகே, நான் அவளை பார்க்க தான் வந்தேன். அவள் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாளா, அதான் சரி பார்த்துட்டு அப்படியே ரைட் போயிட்டு வரலான்னு. நான் உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவா? அண்ணா
அண்ணா யாராவது வந்து பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இது இல்லைன்னு தெரிஞ்சா நான் என்ன பதில் சொல்றது? அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்கடா, எல்லாருமே ரொம்ப டயர்டில் தூங்குறாங்க. அதனால கண்டிப்பாக இப்போதைக்கு எழுந்திருக்க மாட்டாங்க, காலைல தான் எழுந்துப்பாங்க. நான் போயிட்டு ஒரு 1 hourல வந்துடுறோம். 1 hour-ஆ? அதுக்குள்ள யாராவது வந்தா என்ன பண்றது? வர மாட்டாங்கடா, நீ லாக் பண்ணிக்கோ. சரி ஓகே. என் அண்ணா கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் உங்கள் வீட்டில் இருந்தும் கண்டிப்பாக சிவரையை குச்சி தான் வந்திருப்பீங்க, நல்லாவே தெரியுது. அதனால அந்த கஷ்டம் வீண் போக வேண்டாம், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் செல்லக்குட்டி. சரி சரி, அதான் போயிட்டு வான்னு சொல்லிட்டேன்ல, ஏன் இப்படி நிற்கிற? போயிட்டு வா. யாராவது வந்தா ப்ராப்ளம் எதுவும் ஆகிடாதே. அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போயிட்டு வா. சரிடி, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிடி. அண்ணா பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. ஓகேடா. என்னடி பாப்பு, போகலாமா? போகலாம் அகில், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு வந்துடுவா. ஓகேடி, நான் வெளில வெயிட் பண்ணுறேன், வா. ஓகே. பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நுண்புகமும் பேரே இல்லா பூவை கண்டா எந்த இவருக்கு அண்ணனா பிறந்ததுக்கு நான் என்னத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு போயிட்டாரு. எனக்கு வேற இருட்டுனா பயம், அவருக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, நாயெல்லாம் வேற அங்கிட்டு குலைச்சிட்ருக்கே, பயமாக இருக்கே. இவர் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்ருக்காரு? ஒருவேளை மித்ராக்கிட்ட பேசிட்டு அங்கேயே தூங்கிட்டாரோ? ஐயோ, சேச்சா அப்படிலாம் இருக்காது. தம்பியை விட்டுட்டு போனோன்னு அவருக்கு ஞாபகம் இருக்கும், அதனால வந்துடுவார். அண்ணா சீக்கிரம் வாயேண்டா, ரொம்ப பயமாக இருக்குது. அச்சோ பாவம் வக்கீல், அவன் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. ஆமாம் ஆமாம். இப்படியா தனியாக விட்டு வர்றது இருட்டில்? என்ன எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கான், இருட்டில் தனியாக நிற்க மாட்டானா என்ன? நீ தம்பி, அப்பாடா வந்துட்டாரு. ஹாய். என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லைண்ணா, எனக்கு புரியல. நீங்கள் இவ்வளோ போய் பார்த்துட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க, இப்போ கையோட கூட்டிகிட்டு வரீங்க, என்ன? இல்லைடா, அது வந்து நான் பேசிட்டு வர்றதுக்கு மட்டும் போகல, அவளை கூட்டிகிட்டு ஒரு ரைட் போகலான்ட்டு தான் வந்தேன். உங்ககிட்ட சொன்னால் நீ வரமாட்டில்ல, அதனால தான் சொல்லலை. அதனால என்னை சொல்லாமல் நீ கூட்டிகிட்டு வந்துட்ட. சரி, இப்போ நீங்கள் 2 பேரும் ரைட் கிளம்பிடுவீங்க, நான் என்ன பண்ணுறது? நைட்டு ஃபுல்லாக எங்கேயும் வெயிட் பண்ண முடியுமாண்ணா? நான் இல்லை எப்படி கற்று தெரியுமா, பயமாக இருக்குது. சொல்லும், அந்தளவுக்கு அண்ணன் மோசமானவனா சொல்லு. ஓ, அப்போ 3 பேருமே ரைட் போகிறோமா? ஷீ, இப்படி கேட்க உனக்கு வெக்கமா இல்லைடா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போயிடு, நான் பைக் எடுத்துகிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறேன். இதுக்கு தான் உன் கூட வர்றதே இல்லை. இன்னுமே எங்கேயாவது போகணும்னு இன்னும் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இன்னுமே நீ எங்கேயாவது போகிறதா இருந்தா அவன் ஃப்ரெண்ட் பெண்ணா விக்கி, அவரை கூட்டிகிட்டு போ. என்னை கூப்பிட்டு அவனை கொண்டுருவான் பார்த்துக்கோ. சரிடா, கோவப்படாதடா, டைம் ஆகுதுடா, நானும் போயிட்டு டக்குன்னு வீட்டுக்கு போகணும். இல்லை யாராவது இருந்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். இறங்கு பைக்கை விட்டு. ரெண்டும் ஏற்ற ஜோடி தான் போல இருக்கு. எங்கிட்ட நாசமாக போங்க, இனிமே எங்கேயாவது நீ கூப்பிட்டு அப்புறம் இருக்கு. டே அர்ஜுன் நில்லு. உங்கள் பூசாரித்தனம் வேணாம், உங்கள் பொங்கச்சோறு வேணாம், போல நான் போகிறேன். பாவம், எப்படி போவான் அவன்? அதெல்லாம் போயிடுவான் கேப் புக் பண்ணி. சரி ஓகே, நமக்கு டைம் ஆகுது, போகலாமா? போகலாம் பேபி. பூர்வ ஜன்மவோர் பந்தம் நீ வந்தது என்றும் இனி நீங்காது நாம் சேர்ந்தது. என்ன மேடம் ஹாப்பியா? ஏன்னா உங்களுக்கு ரைட் போக ரொம்ப பிடிக்கும், அதுவும் பைக்கில், அதுவும் நைட்டில் போக ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. இப்போது கூட்டிகிட்டு வந்துட்டேன், என் மேலே இந்த கோபம் வருத்தம் எல்லாம் போயிடுச்சா? உன் மேலே கோவம்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சும்மா. அதுவும் இப்போ போயிடுச்சு. நீ தான் என்ன எவ்வளோ சந்தோஷப்படுத்திட்டியே, அப்புறம் எப்படி இருக்கும்? பாரு, இந்த பாப்புவை சமாதானப்படுத்துறதுக்கு நைட்டில் நான் என் வீட்டிலேருந்து செவரேறி குதிச்சு உங்கள் வீட்டுக்கு பைப்லாம் ஏறி வந்து உன்னை இப்படி கூட்டிகிட்டு வெளில போக வேண்டியது இருக்குது. அதெல்லாம் இனிமே அப்படிதான், பழகிக்கோ. பழகிக்கிறேன். உன் கூட பைக்கில் போகிற இந்த ரைடு எவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? உண்மையிலே இதெல்லாம் ப்ரீசியஸ் டைம். இதெல்லாம் நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் என் லைஃப்பில். எனக்கு மட்டும் உன் கூட இருந்த இந்த ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. மறக்கணும்னு நினச்சாலும் மறக்க முடியாது மித்ரா. இந்த 1 month சீக்கிரம் போயிடணும். நீ சீக்கிரம் சென்னை வந்துடு ப்ளீஸ். கண்டிப்பாக இந்த 1 month டக்குன்னு போயிடும், நானும் சென்னை வந்துடுவேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நீ ரோட்டை பார்த்து பைக் ஓட்ட.
ஏய் அதுக்கப்புறம் சொல்லு சொல்லு. ஏய் ஒன்றும் இல்லைடான்னு சொல்கிறேன்ல. ஏய் சொல்லுடி அதுக்கப்புறம். ஐயோ இன்ச, அதுக்கப்புறம் எப்போ வேணால் இந்த மாதிரி ரைட் போகலான்னு சொல்கிறதுக்காக வாயை திறந்தேன். போ பேசாம. அப்போது ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நைட் டைமில் ரைட் கூப்பிட்டா கூட வருவியா என்ன? ஏன் இப்போ வரலையா அவன் கூட? இப்போ உன் கூட நைட்டில் தானே வந்துட்டுருக்கேன். அப்போது எனக்காக என்ன வேணால் பண்ணுவேன். ம் என்ன வேணால் பண்ணுவேன். என்ன வேணாலும். ம் என்ன வேணாலும். எனிதிங். ம் எனிதிங். என்ன கேட்டதை கேட்டுட்ருக்க? இல்லை சும்மா கேட்டேன். யாரும் மானிடரே இல்லாத இடத்தில் சிறு வீடு கட்டிக்கொள்ள தோன்றும். நீயும் நானும் அங்கே வாழ்க. அப்பா நைட் டைமில் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரோடு. சென்னையே வேறு லெவலில் இருக்குது. ஆமாம், சென்னையை பகலில் பார்க்குறத விட நைட்டு பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ தான் டிராஃபிக்கே இல்லாமல் பார்க்குறேன் சென்னையை. ஆமாம், அன்டைமில் யார் வருவா? அப்படியுமே 1-2 காரு பைக்லாம் போயிட்டு தான் இருக்குது. அது நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு போகிறாங்களோ என்னவோ. ஆமாம்மா இருக்கும். சரி ஓகே, நீ இப்போது இன்ஜினியரிங் தானே படிக்கிற? ஆமாம். சிவிலா? ஆமாம் ஆமாம். இந்த வருஷம் 4th இயர் அப்படி தானே? ஆமாடி ஆமாம். அப்போது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? அதுக்கப்புறம் எம்இ இல்லை எம்பிஏ ஏதாவது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இன்னும் நான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணல. அப்படி இல்லை படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஜாப்பில் போய் உட்காந்துருவேன். ஏதாவது ஐடி ஃபீல்டில் போய் உட்காந்துருவேன். அடப்பாவி, நீ எம்இ பண்ண கூட பரவாயில்ல, எம்இ பண்ணலைன்னா போய் ஐடி ஃபீல்டில் போய் உட்காந்துருவேன்ற. நீ சிவிலுக்கு கஷ்டப்பட்டு படிச்சில்ல, அப்போது மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணாமல் நீ போய் வேற ஆஃபீஸில் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்கிற பைத்தியம். ஏன் அக்கீல் என்னாச்சு? ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? அதெல்லாம் இல்லை மித்ரா. எனக்கு அப்பத்துலேருந்தே ஒரு என்னோட சொந்த உழைப்பில் நின்று நான் முன்னேறணும்னு, அப்பாவோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயோ அப்பாவோட கம்பெனிக்கு போயோ அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுன்னு என்றைக்குமே நினச்சதில்லை. ஏன்னா இந்த சொத்து உங்ககிட்டேருந்து பறிச்சது, அது மூலியமாக தான் இந்த கம்பெனி வீடு எல்லாமே. இதை நான் ஆளணும்னு என்றைக்குமே விருப்பப்படல மித்ரா. அதனால தான். ஹே மென்டல் அம்மா கிட்டேருந்து உங்கள் அம்மா ஏமாற்றி சொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தது உண்மைதான். பட் அந்த மட்டும் வச்சு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்க முடியாதுல்ல. இது எல்லாமே என் அம்மா கொடுத்த சொத்துனாலன்னு இல்லைல்ல. இதில் அத்தையோட அப்புறம் மாமாவோட உழைப்பு இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்து இவ்வளோ பெரிய கம்பெனி வீடு வாசல்னு செட்டில் ஆகிருக்கீங்க. நீ பைத்திய மாதிரி நினச்சிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க போகிறேன்னு சொல்கிற. உன்னோட ஹெல்ப் மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அத்தைக்கு எப்படின்னு எனக்கு தெரில, பட் மாமாவுக்கு ரொம்ப முக்கியம். நீ அவருக்கு பிஸ்னஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு அவர் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவார். நீயும் அப்பாவுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணலாம். அவரும் சந்தோஷப்படுவார்ல, நம்ம பையன் நம்ம பிஸ்னஸை பார்க்க வந்துட்டா இன்னுமே நம்ம ஃப்ரீயாகிடலாம் அப்படின்னு. ஏன் அது உனக்கு தோணாமல் போச்சு? நீ சொல்கிறது கரெக்டு தான். இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, எனக்கே நல்லா தெரியும். ஆனால் அதோட பேஸ் அத்தையோட சொத்து தான். அதுவும் அவங்க சந்தோஷமாக கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அவங்க கிட்டேருந்து பறிச்சுட்டு வந்துட்டுருக்காங்கல்ல, அதனால தான் என்னமோ எனக்கு அந்த வீட்டில் இருக்க கூட சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும். அது அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதை பற்றி இன்னும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, வேஸ்ட்டு தான். இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டோம்ல, இதுக்கப்புறமாவது நீ மூளையை கசக்கி யோசி. நீ உன் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் கரெக்டு. மாமாவோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்கோ, மாமாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இரு. நீ தனியாக வேலைக்கு போகணும் அப்படிலாம் நீ யோசிக்காத, ஓகேவா? சரிடி, நான் யோசிக்கிறேன். நான் யோசிச்சுட்டு என்னென்னு உங்ககிட்ட சொல்கிறேன். யோசிக்கிறதுனா இல்லை, என் மாமாவுக்கு அவர் பிஸ்னஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இரு. பாவம் அவர் மட்டும் கஷ்டப்படுறாருல்லடா. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு தான். அவர் கூட நான் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அவருக்கு. ஏன்னா கண்டிப்பாக அச்சு அவங்க சைடு கண்டிப்பாக நீ என்ன சொன்னாலுமே போக மாட்டான் அவனோட தாட் ஐபிஎஸ் ஆகணுன்றது தான். ஸோ நான் தான் அப்போது அவங்கள பார்த்துக்கணும் இல்லையா, அவங்கள அவங்க பிஸ்னஸை. சரி ஓகே, இந்த 1 இயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிப்போம். குட். தேங்க்யூ மித்ரா. ஏன் இப்போது மரமண்டைக்கு புரிய வச்சதுக்கா? இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே முக்கியமாக நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு. பின்ன நான் உன் லைஃப்பில் வராமல் வேறு யார் வருவா? அக்கில் ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம் வேணுமா? வேணும். ஸ்டாப் பண்ணு. சரி ஓகே. ஒரு சிறு வலி
இதயத்திலே இதயத்திலே ஒரு திருவிழி தடவியதா அமிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே. நைட் ரைட், நைட்டில் ஐஸ்கிரீம் நல்லா இருக்குல்ல? ம் ரொம்ப நல்லா இருக்கு. என்னது? ஐஸ்கிரீம். வாயாடி. ஓகே, போதுமா இல்லை இன்னொன்று வாங்கி தரவா? போதும்ப்பா, ஆல்ரெடி 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். இதுக்கு மேலே சாப்பிட்டா என் த்ரோட் அவ்வளோதான். எனக்குமே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ற பழக்கமே இல்லை. பழக்கம் இல்லையா? அப்போ இப்போ சாப்பிட்டேன். நீ கொடுத்த சாப்பிடாம இருக்க முடியுமா? அதனால தான் சாப்பிட்டேன். ஏன் சாப்பிட்ற பழக்கம் இல்லை? ஓ, நீங்கள் மியூசிஷியனால சாப்பிட மாட்டீங்க. உங்கள் த்ரோட் ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் பாட முடியாதுன்னு அப்படி தானே? ஐயடா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அது என்னமோ நான் சாப்பிட மாட்டேன். ஓ அப்படி. சரி ஓகே, எனக்கு ஒரு ஆசை, செய்வியா? சொல்லுடா, என்ன பண்ணும்? உன் கூட இப்படி கையை பிடிச்சிட்டு ரோட்டில் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நடந்து போகலாமா? கண்டிப்பாக போகலாண்டா, வா. நீ என்பது மழையாக, நான் என்பது வெயிலாக, மழையோடு வெயில் சேரும் அந்த வானில சுகமாகும். உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ள வரை நான் உன்னடி மயடி. தேங்க்யூ ஸோ மச் டி மித்ரா. எனக்கு இப்படி சந்தோஷமான நிமிஷங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய் மென்டல், இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிற? அப்படி பார்த்தா உனக்கு நான் 1000 தேங்க்ஸ் சொல்லணுமே. என்னோட ஆசை எல்லாத்தையுமே நீ பண்ணிகிட்ருக்க. இப்போ உனக்கு தேங்க் பண்ணுமா இல்லையா? சீ, தேங்க்லாம் பண்ணினா மூக்க உடைச்சிருவேன். இது என்னோட கடமை, அதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். உனக்கு இன்னும் எவ்வளோ ஆசை இருக்குன்னு சொல்லு, அது எல்லாத்தையுமே செஞ்சுருவோம். சொல்கிறேன், ஒன்றுன்னா சொல்கிறேன். சரி தங்கம். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தே, நீ என் மனைவியாக வேண்டும் என்று, ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா? என் தோழினேன் சொல்லம்மா. நடக்கும் நடக்கும், நான் கூட சொல்கிறேன். நீ இல்லை என்றால் வேலும் அடிக்காது, துளி மழையும் இருக்காது. நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப 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 ஹாப்பியஸ்ட் மேன். என்னை தவிர வேறு எவனுமே இந்த நிமிஷம் ஹாப்பியாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன்டி. உனக்கு இப்போ சொன்ன புரியாதாக்கு, அதனால நான் எந்த ஃபீலிங்ஸுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். நீ ஒரு நாள் வரும், அந்த ஒரு நாளில் நீ ஒட்டுமொத்தமாக எல்லாமே புரிஞ்சுப்ப. என்னடி சொல்கிற? புரியல. இப்போ புரியாதாக்கு, உனக்கு புரிய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக புரியும். என்னவோ பொடி வச்சு பேசுகிற, எனக்கு புரியலையே. புரியும். கரட்டு நெல்ல போல அவசரமா சமஞ்ச ஐத்த மக, பஞ்சத்துக்கு ஆதாரமா மஞ்ச. குட்டி போட்ட பூனை போல பாலை சுத்தி குழஞ்ச பாவம்னு நீ. அப்பாடி, இவங்க 4 பேருக்கும் கண்டிப்பாக சுற்றி போடணும். நேற்று சுற்றி போட்டோம், இன்னைக்கு கண்டிப்பாக வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறமா சுற்றி போடணும் போல இருக்கே. இவ்வளோ அழகாக இருக்காங்க. ஆமாம் ராதா, என் பிள்ளைங்களை பார்க்கும்போது என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சுங்க பாரு. கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் குழந்தை குட்டின்னு அவங்க லைஃப்பை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பின்ன இன்னும் என் மகளுக்கு சின்ன பொண்ணுன்னு நினச்சியா? பாரு, கல்யாண வயசு வந்து கல்யாணமே ஆயிடுச்சு. அழகாக இருக்கீங்க தங்கம். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக சுற்றி போடணும். நல்லா சுற்றி போடுங்க எல்லாம் சேர்ந்து. இப்போது டைம் ஆகுது, நாங்கள் 4 பேர் கோயிலுக்கு கிளம்பட்டுமா? போயிட்டு வாப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க 4 பேர். என்ன? ஆமாடம்மா, இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும், ஞாபகம் இருக்குல்ல? சீக்கிரம் கோயிலுக்கு போயிட்டு எங்கேயாவது வெளில போகிறதுனா போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. ஈவினிங் கிளம்பணும். சரிம்மா, நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோம். சரி கிளம்புங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன என் மருமக எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறான்? வேற ஒன்றும் இல்லை, வெக்கம். சும்மா இருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோ,
வெக்கம் போல. சரி சரி, நிற்க வச்சு கலாய்க்காம பிள்ளைங்கள சீக்கிரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா. சரிங்க பெரியம்மா. உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போல. பிள்ளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அழகா இருக்குதுங்க இல்லை கோமு? ஆமாக்கா, என் கண்ணே பற்றும் போல. சரி சரி, இப்படி பேசிட்டு இருந்தா என்ன பண்றது? அங்க போய் எவ்வளவோ வேலை இருக்கு, அதனால நம்ம சீக்கிரமே கிளம்பணும். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைங்க. ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு தெரியல, என்ன தூங்குதுகளோ? ஆமா, நீ பிள்ளைய தூங்குதுங்க. நம்ம அதெல்லாம் போய் பார்த்தேன், காஃபி கொடுக்கலான்னு தூங்கிட்டு இருந்துச்சுங்களா, சரின்னு வந்துட்டேன். இப்போ போய் எழுப்பிட்டு வரேன். ஆமா ஆமா, ஊருக்கு கிளம்பணும். இப்படி தூங்கிட்டு இருக்காளுங்க, எல்லாம் எடுத்து வைக்கணும். நான் போய் எழுப்புறேன் ராதா, நீ இரு. சரிங்க, நீ போய் எழுப்புங்க. பிங்கி, மலரு, பார்த்தீங்களா என்ன தூங்கிட்டு இருக்கு? மணி என்ன ஆகுது, என்ன தூங்குதுங்க பாரு. பிங்கி ஏந்திரி, இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணுமா என்ன? ஏந்திரி டக்குன்னு. இருங்கம்மா. இருங்கம்மாவா? கும்பகர்ணனுக்கு தங்கச்சி. மலரு, மலரு ஏந்திரமா. ஏந்திருக்கிறேன் அத்தை. ஏந்திருங்கம்மா, இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும்ல, எல்லாம் பேக் பண்ணுங்க. ஏந்திருக்கிறேன். பிங்கி ஏந்திரு. இப்போ நான் போயிட்டு வரதுக்குள்ளே எந்திரிக்கல, அடுத்த தொடப்பாக்கிட்ட தான் வரும். அம்மா ஏந்திக்கிறம்மா, போங்கம்மா. கல்யாணத்தை நல்லா ஆட்டம் போட்டு எப்படி தூங்குது பாரு ரெண்டும். மலருமா, நீயாவது எந்திரிமா, ஊருக்கு போகணும். எந்திரிக்கிறேன் அத்தை. அது சரி, 2 பேரும் இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டாங்க போல இருக்கே. இன்னும் காலையில் கூட சாப்பிடல, வெறும் வயிற்றோட தூங்குதுங்க. சரி சரி, எந்திரிங்க எந்திரிங்க, போதும், ஊருக்கு போய் தூங்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் எந்திரிச்சிடும். சரி ஓகே, 5 நிமிஷம் கழிச்சு வந்து பாப்பேன், எந்திரிச்சிருக்கணும். மணி என்ன ஆகுது? அப்பா 10:30 ஆயிடுச்சா? இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம். இவன் என்ன இப்படி கவுந்தடிச்சு தூங்குறா? ஆமாம், நைட்டு ஃபுல்லாக ஊர் சுற்றிட்டு வந்துட்டு தூங்குனா இப்படி தான் இருக்கும். அடியே மித்ரா, ஏந்திரடி. நீ வேற அடி, கொஞ்ச நேரம் சும்மா இருடி, தூக்கமாக வருது. அது சரி, நைட்டு ஊர் சுற்றிட்டு வந்துட்டு நல்லா தூக்கம் போல. மலரு ஏந்திரடி, ஊருக்கு போகணும்ல. இப்போ தான் வந்து அத்தை கத்திட்டு போனாங்க, மறுபடியும் வந்து தொடப்ப கட்டி எடுத்து வந்து அடிக்கிறதுக்குள்ளே ஏந்திரிச்சிரு. டைம் என்ன ஆகுது? 10:30. 10:30 தானே ஆகுது. நம்ம ஈவினிங் தானே ஊருக்கு போகிறோம். ஒரு 11:30 காலைப்போ ப்ளீஸ். எனக்கு தெரியாது, இப்போ அத்தை விளக்கமாத்தோட வருவாங்க, அடி வாங்கிக்கோ. உனக்கு என்னம்மா, நீ நல்லா தூங்கிட்டு இருந்த நான் வரும்போது, அதனால உனக்கு இந்த 10:30 வரைக்கும் தூங்கின தூக்கமே போதுமா இருக்கும். பட் நான் வெளில போயிட்டு வர லேட் ஆயிடுச்சுல்ல, அதனால தூக்கமாக வருதுடி. போய் நல்லா அண்ணன் கூட ஊர் சுற்றிட்டு வந்துட்டு உனக்கு தூக்கமாக வருதா? எந்திரி. இல்லடி, கண்டிப்பாக எனக்கு தூக்கம் வருது. நான் ஒரு 1/2 hour தூங்கிட்டு வரேன் ப்ளீஸ் மலர், ப்ளீஸ். எனக்கு தெரியாது, அத்தை இப்போ தொடப்பத்தோட வருவாங்க, அடி வாங்கிக்கோ, நான் கிளம்புறேன். அது வேற இருக்கும். சரி சரி, எத்தனை மணிக்கு வந்த? பைக் ரைடு எப்படி இருந்தது? நான் வரும்போது ஒரு 2:15 அந்த மாதிரி இருக்கும்டி. அடப்பாவீங்களா, நைட்டில் பேய் தான் உலாவிட்டு இருக்கோன்னு பேர் 1 மணிக்கெலாம். நீங்கள் 2 பேரும் உலாவிட்டு இருந்தீங்களா? எங்கெல்லாம் போனீங்க? எங்கேயும் போகல மலர், அப்படியே ரைட் போயிட்டே இருந்தோமா. அப்புறம் ஒரு ஐஸ் வண்டி நினைச்சா ஐஸ் வாங்கி சாப்பிட்டோமா. அப்புறம் வாக் பண்ணிட்டு பேசிட்டே போனோம். அப்புறம் மறுபடியும் ரிட்டன் வந்து பைக் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ரைட் போயிட்டு அப்படியே வந்துட்டோம். அப்போது மேடம் ரொம்ப ஹாப்பியோ? ரொம்ப ஹாப்பி இல்லை, ரொம்ப 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 ஹாப்பி. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷப்படுற முதல் நான் தான். சீக்கிரம் லவ்வை சொல்லுங்களேண்டி. அவர் சொல்லுவார், நீ சொல்லுவார், அவர்னு 2 பேரும் மாற்றி மாற்றி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீயா சொல்லிவிடு. நோ நோ நோ, அவன் சொன்னதுக்கப்புறம் தான் என்னோட சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணுவேன். சூப்பர். எப்போ அவர் சொல்கிறாருன்னு எனக்கு தெரில, அதுக்குள்ளே கிளவியானாலும் ஆயிடுவேன். அதெல்லாம் இருக்காது, அதுக்குள்ளே சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக. சரி ஓகே, வாங்க கீழே போகலாம் குளிச்சுட்டு. ஆமாடி மலர், அகில் வருவாள்ல, அதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு அழகாக ரெடியாக இருக்கணும். கண்டிப்பாவே செட்டாக பறந்துட்டா. சரி நம்மளும் போய் குளிச்சுட்டு கீழே போவோம்.